இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். ஜெய் ஜெய் சங்கர ஹரஹர சங்கர. தந்தி தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அற்புதமான இந்த தினத்திலே இந்த உலகமே வியந்து பார்க்கிற ஒரு முக்கியமான நிகழ்வை நாம் அனைவரும் தரிசிக்க உள்ளோம். புகழ்பெற்ற மடங்களுள் முக்கியமான மடமாக கருதக்கூடிய காஞ்சி காமகோட்டி பீடத்தினுடைய 71வது ஆச்சாரியர் இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட இருக்கிறார். காஞ்சி காமகோட்டி பீடம் என்பது சுமார் 2500 ஆண்டுகால பழமை கொண்டது. புனிதமான அந்த மடத்திலே ஆதிசங்கரர் ஞான குருவாக முதல் குருவாக விளங்கி அந்த மடத்தை நல்வழிப்படுத்தி பல நற்காரியங்களை அந்த மடத்தின் மூலமாக செய்து ஒவ்வொரு ஆச்சாரிய பரம்பரையை உருவாக்கியிருக்கிறார். அந்த வகையிலே காஞ்சி காமகோட்டி பீடத்திலே இன்றைய தினம் 71வது ஆச்சாரியர் இன்னும் சற்று நேரத்தில் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார். 70 ஆச்சாரியாராக இருக்கக்கூடிய ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள், 71வது ஆச்சாரியராக வரக்கூடிய ஸ்ரீ கணேச சர்மா அவர்களுக்கு சந்நியாச தீட்சை வழங்கி மந்திர உபதேசம் வழங்கி தீட்சா நாமமும் வழங்க உள்ளார். அந்த திருக்காட்சிகளைத்தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வுகள் தற்போது காஞ்சி காமாட்சியம்மன் ஆலயத்திலே நடைபெற உள்ளது. இந்த காஞ்சி காமாட்சி ஆலயம் என்பது மிகவும் புனிதமான ஒரு ஆலயம், மிகவும் பழமையான ஒரு ஆலயம். இந்த ஆலயத்திலே நடக்கின்ற வழிபாடுகளுக்கு இடையே இன்றைய தினம் இந்த சிறப்பு நிகழ்வானது நடக்க உள்ளது. இங்கே அமைந்திருக்கக்கூடிய தீர்த்தம் பஞ்சகங்கா என்று அழைக்கப்படக்கூடிய திருக்குளம். அந்த திருக்குளத்திலே தான் இந்த வைபவங்கள் இவை அனைத்தும் நிகழவுள்ளன. உலகெங்கும் இருக்கக்கூடிய பக்த கோடிகள், குறிப்பாக காஞ்சி காமகோடியை பின்பற்றி வரக்கூடிய பக்த கோடிகள் இன்றைய தினம் காஞ்சியில் திரண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு சுமார் 1,00,000 பக்தர்கள் வருவார்கள் என்று கணிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் சொல்கின்றன. இதோ காஞ்சி ஆச்சாரியரை தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். காஞ்சி காமகோட்டி பீடத்தின் 70வது ஆச்சாரியராக விளங்கக்கூடிய ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளைத்தான் தற்போது திரையில் நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். பல காலமாக அடுத்து ஒரு சந்நியாசியை விரைவில் தேர்ந்தெடுத்தால் நன்றாக இருக்குமே என்று பக்தர்கள் பலரும் பேசி வந்த நிலையிலே இந்த ஆச்சாரியர் எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாலேயே இவரை தேர்ந்தெடுத்து அதற்குண்டான பயிற்சிகளில், அதற்கு உண்டான வேதம் தொடர்பான பல பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார் புது ஆச்சாரியார். எந்த ஒரு விஷயமானாலுமே ஒரு மடம் தொடர்பானதாக இருந்தாலும் சரி, ஒரு ஆன்மீகம் தொடர்பானதாக இருந்தாலும் சரி, நமக்கெல்லாம் கருத்து சொல்வதற்கு எந்த வகையிலும் உரிமை கிடையாது. நாமெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கலாம், அடுத்து ஒரு ஆச்சாரியர் வரலாமே என்று நாமெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் நம்மை விட அதிக பொறுப்பு, அதிக கடமை யாருக்கு இருக்கிறது என்றால் காஞ்சி காமகோட்டி பீடத்தின் ஆச்சாரியருக்கு. இந்த கணேச சர்மா ஆந்திராவிலே அண்ணாவரத்திலே வாழ்ந்தவர். ஒரு வேதம் தொடர்பான சகலவிதமான பாடங்களையும் கற்றுத்தேன்றவர். 4 வேதங்களையும் கற்றவரை சதுர்வேதி என்று சொல்வார்கள். அந்த வகையிலே சுமார் பல வருடங்களாக இந்த வேதங்களை கற்று சதுர்வேதியாக விளங்கி சாஸ்திரங்களையும் கற்றுத் தேர்ந்து இன்று ஒரு ஞானவானாக நம்முன் ஜொலித்து கொண்டிருக்கிறார் புதிய ஆச்சாரியாரான 71வது பீடம் ஸ்ரீ கணேச சர்மா அவர்கள். இன்னும் சற்று நேரத்திலே இவருக்கு தீட்சா நாமம் வழங்கிய பிறகு அந்த தீட்சா நாமத்தின்படி அவர் அழைக்கப்படுவார். இதோ பஞ்சகங்கா தீர்த்த குளத்திலே என்னென்ன வைபவங்கள் நடக்க வேண்டுமோ அவையெல்லாம் ஆச்சாரியர்களின் அறிவுரைப்படியும் வேத பண்டிதர்களின் முன்னிலையிலும் தற்போது நடைபெற்று வருகின்ற காட்சிகளைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆன்மீகம் என்பது வெறும் பக்தி தொடர்பானது மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையையும் புடம் போடக்கூடியது. மனிதன் பொருள் சம்பாதிக்கலாம், மனிதன் வாழ்கின்ற முறையை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுக்கலாம்.
ஆனால் எப்படி வாழ்ந்தால் இந்த பிறவியானது பூர்த்தியடையும், எப்படி வாழ்ந்தால் இறையின்பம் நமக்கு கிடைக்கும் என்பதை ஒரு மடாதிபதிகள் மூலமாகவும் ஆச்சாரியர்கள் மூலமாகவும் தான் தெரிந்து கொள்ள முடியும். அந்த வகையிலே காஞ்சி காமகோடி பீடத்தின் 68வது ஆச்சாரியராக விளங்கிய ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் என்கிற மகா பெரியவா நமக்கெல்லாம் பல வகையில் உதவி இந்த தர்மத்தை எப்படி நாம் அனுஷ்டித்து கரையேற வேண்டும் என்பதை நமக்கு சொல்லியிருக்கிறார். இமம் சாஜாதா அனோ வீரயத்வமிந்திரம் சகாயோ அனுசம்ராபத்வம் அபிகோத்ராணி சஹாசாகாஹ மானோ தாயு வீரஷ்யதமன்யுரிந்திராஹ துஷ்யவனப்ருதநாஷாளா யுத்யோ ஓஸ்மாகம் சேனா அவது பிரயுத்சோ இந்திராசான்னேதா ப்ரஹஸ்பதிர்தட்சிணா யஜ்ஞः புரயேது சோமாः தேவசேனாநாமபிபஞ்சதீனாं ஜயந்தீனாं மருதோ யந்த்வக்ரே இந்திரஸ்ய விஷ்ணோ வருணஸ்ய ராஜ்ஞா ஆதித்யானாம் மருதாம் ஷர்தா உக்ரம் महामानसां भुवनच्यवानां घोषो देवानां जगातामुदस्थात् उद्माकमिन्द्रः समृतेषु ध्वजेष्वस्माकं या इषावस्ता जायन्तो अस्माकं वीरा उत्तरे भवन्तु अस्मान् उदेवा अवताहवेषु अमीषा चित्तं प्रातिलोभयन्ति गृहाणाङ्गान्यप्वे परेहि अभिप्रेहि निर्दाह हृत्सु शोकैरन्धेनामित्रास्तमसा सचन्ताम् प्रेता जयाता नरगिन्द्रो वशर्मा यच्छतु उग्रावः सन्तु बाहवो नाधृष्या यथा साथा सर्वाभ्यो देवताभ्यः स्वाहा. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.